ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? ஒரு அண்ட புழுக ஆகாச புழுக வாய் கூசாம சொல்லியிருக்காரு. பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, ப்ளீஸ் கம். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. எப்படி புட்டு புட்டு வைப்பாங்களா சார்? நானும் புட்டு புட்டு வைக்கிறேன் சார். உண்மையிலே இந்த வீடியோவை விஜயோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருப்பாங்களா, நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்காம மண்டையில வந்து மூளைக்கு பதிலாக வேற ஏதாவது வச்சுக்கிட்டு நம்ம சொல்றதை கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டே பண்ணாம இருப்பாங்களே, அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்க்க வேணாம். நான் 8000 ரூபாய் கூப்பன் தரேன், நான் 10,000 ரூபாய் தரேன் தான் சொன்னாங்க. அதெல்லாம் அந்த சீனே கிடையாது. விஜய் கூட 2500 ரூபாய் நான் கொடுக்குறேன் உதவிக்காக அப்படின்னு. ஆமா, நீங்க தப்பா. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல. ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்றாரு அவரு. அவர் தானா சொல்றது சரியா தப்பா அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு கெபாசிட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி ஆட்கள் மட்டும் பார்த்தா போதும். விஜயோட உருட்டுகளை இந்த வீடியோல புட்டு 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 வைக்க போறோம். நேத்து சென்னையில விஜய் வந்து பாத்தீங்கன்னா பேசினாருங்க. அதாவது கடைசி பரப்புரையோட கடைசி நாள் நேத்து வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. பயங்கர மாசா பேசினாரு. எல்லாமே நல்லா இருந்ததுன்னு வைங்களேன். தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்ட போடுங்க. தயவு செஞ்சு உங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கரூர் இன்சிடென்ட்ல வந்து அவர் மேல பழிய போட்டாங்களா, அதுக்கு வந்து நியாயம் கேட்டு அந்த மனுஷன் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, எப்படி பாஸ் இப்படி உருட்டுறீங்க நீங்க? கரூர் இன்சிடென்ட்ல அவர் மேல தப்பே இல்லைன்னு சொல்றாங்க. சோ இதுக்கு வந்து ஒரு விளக்கத்தை இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஃபுல்லா பார்த்துடலாமா? உண்மையிலே சொல்றேன், அந்த மனுஷன் பயங்கரமா புழுவிக்கிட்டு இருக்காரு. டிவிகே சேர்ந்தவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நேத்து அந்த மனுஷன் பேசும்போது என்ன சொன்னாரு, கரூர்ல காவல்துறை கொடுத்த டைமுக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார்ல. போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். ஏமல் எப்படி நீங்க பழி போறீங்கன்னு கேள்வி கேட்கிறாருல. உங்க பொதுச் செயலாளர் என்ன சொன்னாரு, 12 மணிக்கு விஜய் வந்து கரூருக்கு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரா. ராஜ்மோகன் வந்து அங்க மைக்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டார், தலைவர் வந்துட்டார், தலைவர் வந்து விடுவார் அப்படின்ற மாதிரி 12 மணில இருந்து கூவிட்டு இருந்தாங்களா. கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சு. இவங்க 12 மணின்னு சொன்னதுனால கரூர்ல 11 மணில இருந்தே பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அங்க கூட ஆரம்பிச்சிட்டானுங்க. யோசிச்சு பாருங்க. ஆனா கரூருக்கு ஒரு வந்து சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா நைட் 7 மணிக்கோ என்னமோ 7:45 என்னமோ வந்து சேர்ந்தாரு. அவ்வளவு நேரம் தண்ணி இல்லாம மக்கள் வந்து வெயில வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு காரணம் வந்து மக்கள் கூட்டம். நாமக்கல்ல வந்து ஏகப்பட்ட கூட்டம். அங்க இருந்து தலைவர் வரத்துக்கே பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி டிவிகே சைடுல இருந்து யாரும் முட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா நாமக்கல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அலாட் பண்ண டைம் என்ன தெரியுமா, 8:45 நாமக்கல்ல அவர் இருக்கணும். ஓகேங்களா, அங்கதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 8:45 சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. 8:45 6:45 இருந்து பாத்தீங்கன்னா மக்கள் அங்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த மனுஷன் சென்னையில இருந்து ஒரு ஃபிளைட் ஏறினதே பாத்தீங்கன்னா 8:45 பர்மிஷன் வாங்கிட்டு 8:30 நீங்க ஃபிளைட் ஏறீங்கன்னா அப்ப என்ன மாதிரியான அரசியல் கட்சி தலைவர் நீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணாம். உங்களுக்கு தெரியும் அவர் நாமக்கல் வந்து சேர்றதுக்கு பாத்தீங்கன்னா 10-11 ஆயிடுச்சு. அதாவது வந்தது லேட்டா வந்ததை அக்செப்ட் பண்றது கூட ஒரு தைரியம் இல்ல. ஆமா லேட்டா தான் வந்துட்டேன், லேட் ஆயிடுச்சு. வீட்ல அப்படி என்ன கிழிக்கிற வேலைன்னு தெரியல உங்களுக்கு. அங்க ஒரு டைமை செட் பண்ணிட்டு எல்லா மக்களையும் கூட்டுவாராம். கூட்டிட்டு பாத்தீங்கன்னா இவர் வந்து லேட்டா வீட்ல இருந்து கிளம்ப வரான். அங்க சொன்ன டைம் 8:45, இங்க கிளம்புற டைம் 8:45. அப்ப அங்க நிக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்காரங்களா? எஸ், ஆப்வியஸா பைத்தியக்காரங்க தான். ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் நம்புறாங்களே, நீங்க சொல்றது உண்மை நம்புறாங்களே. நான் வந்து லேட்டாவே வரல அப்படின்னு சொல்றத நம்புறாங்களே. நான் இந்த ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் பேசுறதுனால இந்த மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே ஆதரிக்கிறேன்னு நினைச்சிராதீங்க. ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஃப்ராட் கட்சி, ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஊழல் கட்சி, ரெண்டுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சிங்க தான். சோ இந்த இடத்துல இந்த ரெண்டு கட்சியுமே ஆதரிக்கல. ரெண்டு கட்சி இல்லாம ஒரு மாற்று கட்சி வந்தா போதும் அப்படின்ற ஆதரிக்கிற ஒரு ஆள் தான் நானு. அதனால தான் நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன், விஜயை நான் ஸ்டார்டிங்ல சப்போர்ட் பண்ணியிருந்தேன். கட்சி ஆரம்பிச்ச புதுசுல ஒரு சேஞ்சா இருப்பாரு இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி. சத்தியமா சொல்றேன், ஒரு சேஞ்சும் இல்ல. இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎம் வெறி, அந்த முதலமைச்சர் பதவி மேல இருக்க வெறியில மட்டும் தான் உள்ள வந்திருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் டிவிகே சார்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து ஒரு சேஞ்சுங்க. ஆக்சுவலா இந்த ரெண்டு கட்சி அப்ப சரியில்லை தானே, சரியில்லைன்னும் போது இந்த மனுஷன் ஒரு சேஞ்ச் தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் பாக்குறாங்க. அப்படி பாக்குறவங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான், ஆக்சுவலா டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேரும் திருடுங்கன்னு வச்சுக்கோங்களேன், இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே தாங்க டிவிகேவும் கையில் எடுக்குது. இவங்க ரெண்டு பேர் திருடுங்கன்னா டிவிகேக்கு பேர் என்ன? டிவிகேவும் அதே தானே, இலவசங்களை கொடுத்து ஏமாத்துது. அந்த லிஸ்ட்டை பாத்தீங்கன்னாலே தெரியும். ரெண்டு பேர் கம்பாரிசன் 3 கட்சிக்கும் போட்டீங்கனாலே எந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது. இவர் ஏதோ தூய சக்தின்னு ஊட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலா உண்மை என்ன தெரியுமா, டிஎம்கே தீய சக்தினா இவரும் தீய சக்தி தான். இவரோட கட்சி வேட்பாளர்கள் டிவிகேவோட தூய சக்தின்றறல வேட்பாளர்கள் 43 பேர் அக்யூஸ்ட், 43 மேல தீவிர குற்ற வழக்குகள் இருக்கு. சோ அந்த மாதிரி ஆளுகளை தூக்கி வேட்பாளர்களா போட்டிருக்காரு. இங்க வந்து விஜய் மைக்ல பேசுறத மட்டும் நம்பிக்கிட்டு டிவிகேல அப்படியே பிளைண்டா நம்புறாங்க. ஆக்சுவலா ஆமா விஜய் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சேஞ்ச கொடுத்துருவாரு, தூய அரசியல் கொடுத்துருவாரு. தூய அரசியல் கொடுத்துருவதா ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்துட்டு இருக்காங்களா? நியூஸ்ல பாக்குறீங்களா இல்லையா? டிவிகே சைடுல இருந்து பணம் புடிபடுறதெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? நான் அதனால தான் சொல்றேன், டிஎம்கே ஏடிஎம்கே
டிஎம்கே ரெண்டுமே ஃப்ராடு கட்சி அப்படின்னா டிவிகே ஒண்ணுத்துக்கும் சளைச்சதே இல்ல, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சளைச்சதே இல்ல அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்குது. உண்மையிலே சொல்றேன், சப்போர்ட் பண்ணனா இந்த அளவுக்கு அகைன்ஸ்டா பேசுறேன்னா அந்த அளவுக்கு இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அரசியல் நாலேஜ் சுத்தமா இல்ல. அரசியல் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வரவன் திருப்பி இந்த இலவசங்களை வச்சு வரமாட்டான். அதாவது எப்படியாவது ஓட்டு வாங்கிடணும், எப்படியாவது ஓட்டு காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடணும் அப்படின்றது வரமாட்டான். ஆனா விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே அவங்களோட பாலிடிக்ஸ் அப்படியே கையில எடுத்துட்டு நல்லவன்ற ஸ்டிக்கரை மட்டும் மூஞ்சில ஓட்டிட்டு பின்னாடி யோசிக்கிறது பண்றது ஃபுல்லா ஃப்ராட் வேலையா இருந்தா அதுதான் டிவிகே. உண்மையிலே சொல்றேன், டிவிகே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியுதா தெரியலையானே தெரியல. எனிவேஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா அவரு வந்து வீட்ல இருந்து கிளம்புனதே லேட்டு தான், ஓகேங்களா. நாமக்கலுக்கு வந்து சேர்ந்ததே லேட்டு தான். நாமக்கல்ல இருந்து இங்க வந்து சேர்றது ஆப்வியஸா லேட் ஆச்சு. இன்னொன்னு வர வழியில பைபாஸ்ல என்ன பண்ணிட்டாரு, அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா வண்டிக்குள்ள போய் உட்கார்ந்துட்டாரு. அவர் பைபாஸ்ல வரும்போது அட்லீஸ்ட் வந்து லைட்டை போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா பைபாஸ்ல இருக்கவங்க பார்த்துட்டு அப்படியே போயிருப்பானுங்க. இவர் வண்டிக்குள்ள போய் படுத்ததுனால என்ன ஆயிடுச்சு, அவனுங்க வந்து வண்டி கூடயே வந்துட்டானுங்க. பைபாஸ்ல இருக்கிறவரு மேல ஏறியே டாடா காட்டிட்டு வந்ததை கூட பாக்குறவே அப்படியே போயிடுவான். ஆனா அவர் உள்ள போயிட்டாங்க, உள்ள போய் உட்காந்துக்கிட்டாரு, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிற என்ன பார்க்கிற ஆர்வலத்துல இங்க வந்துறான். அப்ப இங்க இருக்கிற 1000 பேர் அங்க இருக்கிற 10,000 பேர் சேர்ந்தா என்ன கூட்டாகும்? 7:45 என்னமோ வந்து சேர்ந்தீங்க. சோ அப்படி வந்து சேரும்போது அந்த இடத்துல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரோடு வந்து ஃபுல்லா பேக்கடா இருக்குது, ஃபுல் கிரவுட். அப்படி இருக்கும்போது முனையிலே நின்னு பேசிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி காவல்துறை சைடுல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையா? ஆனா உங்க ஆதவ அர்ஜுன் என்ன பண்ணாரு, அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை தானே, யாருமே எதுவுமே கண்டுக்கல தானே. இல்ல நாங்க உள்ள போயிட்டு அந்த ஸ்பாட்ல தான் போய் பேசுவோம், அங்க பேசினாதான் எங்களுக்கு ஹைலைட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டத்தை பொளந்துக்கிட்டு வராரு. ஆல்ரெடி ஃபுல் கிரவுடு, கூட்டத்தை பொளந்துக்கிட்டு இவர் வரும்போது என்ன ஆகும், ஆப்வியஸா பாத்தீங்கன்னா இன்னும் அந்த வண்டி வர வர அந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல் அதிகமாகும். அப்படி வந்து கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதிகமாகி ஆல்ரெடி 7.5 மணி நேரம் நிக்கிறாங்க அங்க. 7.5 மணி நேரம் அங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நின்னுகிட்டு இருக்காங்க, தண்ணி இல்லாம நிக்கிறாங்க. அங்க வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி இவங்க அரேஞ்ச் பண்ணல. சோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. அதுவும் நிக்கிற கூட்டம் சாதாரண கூட்டமா, அணில் குஞ்சு கூட்டம். எல்லாம் மரத்துல ஏறிக்கிட்டு கூரை மேல ஏறிக்கிட்டு ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஊரே பாத்தீங்கன்னா கலவர பூமியா மாறிச்சு அன்னைக்கு ஒரு நாள். அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா 7.5 மணி நேரம் ஒரு இடத்துல கூட்டினீங்கன்னா என்ன நிலைமை ஆகும்? அது அந்த மாதிரி ஒரு நிலைமையா தான் ஆகும். அவ்வளவு மக்கள் அவசப்படுறாங்க, உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்றது விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி திருச்சி ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் வந்து சொல்றாங்க, சார் 30 அந்த சமயத்துல 30 பேர் கிட்ட இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்களே சார் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கூட மக்கள் மேல அக்கறை இல்லாம பயந்து எடரா ஓட்டம் அப்படின்ற மாதிரி ஓடி போயிட்டாரு. இப்போ அவர் சொல்றாரு ஏன் டைமுக்கு வரலன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்கவங்க அம்போன்னு விட்டுட்டு வர முடியும், அவங்கள பார்த்துட்டு தானே வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாமக்கல்ல இருந்து கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும் நான் அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா? ஏன் நீங்க தொடர்ந்து பிரச்சாரத்தை ரத்து பண்றீங்களே? 3 நாளைக்கு முன்னாடி சென்னையில ரோட் ஷோ வந்தார்ல, வேப்பேரியில அவ்வளவு மக்கள் 3 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மனுஷன் வந்து என்ன பண்ணிட்டாரு, 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு. இதே மாதிரி எத்தனை பிரச்சாரத்தை வந்து மக்களை வெயிட் பண்ண வச்சுட்டு கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கீங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அம்போன்னு விட்டு போறதா உங்களுக்கு தோணலையா? அப்படி அம்போன்னு விட்டு போறதுக்கு யோசிக்கிற ஒருத்தர் தான் அவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்படும் போது அம்போன்னு விட்டுட்டு ஓடினாரு. சோ இந்த மனுஷன் வந்து சொல்றாரு, போயிட்டு 3 நாள் பாத்தீங்கன்னா அப்ஸ்காண்ட், 3 நாள் வெளியே தெரியல. அதுக்கப்புறம் வீடியோ உட்கார்ந்து ஸ்டாலின் சார் இந்த மாதிரி என் மேல ஏதாவது காண்டு இருந்தா என்ன வேணா பண்ணுங்க சார், மக்களை விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேற. எனக்கு என்னன்னா டிஎம்கே பழி போறதாவே இருக்கட்டுமே, டிஎம்கேவோட பாலிடிக்ஸ் அதுதான் கூட வச்சுப்போமே. ஆனா இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட எனக்காக கூடின கூட்டம், இந்த சம்பவத்துக்கு நானும் ஒரு காரணம், ஏன்னா விஜய் அங்க வரலன்னா அந்த கூட்டம் கூடி இருக்காரு. இத ஸ்டார்டிங்ல இருந்து எதிர்த்த ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் மட்டும் தான் எதிர்த்தாரு. சீமான் மட்டும் தான் இவருக்கு சப்போர்ட்டே பண்ணல. இல்ல அந்த கூட்டம் கூடினது விஜயால் தான் கூடுச்சு அப்படின்னும் போது தார்மீக பொறுப்பு விஜய் ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஊர்ல அந்த நிகழ்வு வந்து அவரு அது என்ன சொல்றாருன்னா அவருக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிற ஒரே ஒரு அடிப்படை கேள்வி. அவர் அங்க வரலைன்னா கூட்டல நெரிசல் சாப்பிடல. இப்ப முதன்மையான காரணம் யாரு? அவர் தான். அதனால அவர் என்ன சொல்ல தெரியாம நடந்துருச்சு, அதுக்கு நானும் ஒரு பொறுப்பாயிட்டேன். அதனால நான் என் மக்கள்கிட்ட உள்ள பெரிய மிகுந்த மன துயரத்தோடு என் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னா அது முடிஞ்சிடும். மிச்ச எல்லா கட்சி தலைவர்களும் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க. டிஎம்கேவோட முக ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சி தலைவர் இப்படி நடக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, இது வந்து எதிர்பாராத விபத்து அப்படின்ற மாதிரி அவரும் சப்போர்ட் பண்ணாரு. எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணாரு, பிஜேபி சைடுல இருந்து சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா சீமான் மட்டும் தான் ஸ்டார்டிங்ல இருந்து அகைன்ஸ்டா இருந்தாரு. இல்ல இந்த கூட்டம் வந்து கூடுனதுக்கு ஒரு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் தான் இவ்வளவு கூட்டத்தை கூட்டினதுக்கு காரணம். ஏன்னா அவரை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னும் போது அவரை பார்க்க வந்த கூட்டம் ஒரு கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கு ஃபர்ஸ்ட் பொறுப்பு ஏத்துக்க வேண்டிய ஆளே விஜய் தான். அதை அவர் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்னாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் பேச பேச மத்த கட்சிகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவர் என்ன பேசுறாரு, வந்தாலே பாத்தீங்கன்னா வலியை தாங்கி வந்திருக்கேன். அத்தனை வலிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக நீதி கேட்க வந்த இந்த விஜய் இப்போ நான் உங்ககிட்ட நீதி கேட்கிறேன். நீங்க தயவு செஞ்சு எனக்கு நீதி வழங்கணும்.
உங்க மேல ஒரு எஃப்ஐஆர் கூட போடல சார். எஃப்ஐஆர் போட்டு உள்ள உட்கார வச்சு லாடம் கட்டி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உண்மையிலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு வலியை தாங்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி. அதாவது மத்த கட்சி தலைவர்களா இருக்காங்களே 6 மாசம் 8 மாசம் சொல்லி ஜெயில போய் தண்டனை அனுபவிச்சுலாம் வந்திருக்காங்க. சோ அவ்வளவு வலிகளை தாங்கினவங்க கூட இங்க வந்து வலி தாங்கினு சொல்ல மாட்டாங்க. அதாவது மக்கள் போராட்டத்துக்கு நின்னு சொல்றேன். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே பண்ணல, டைரக்டா படம் நடிக்கிறத விட்டுட்டு வந்திருக்காரு. அதுக்கே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். என்னத்தை விட்டு வந்தீங்க நீங்க? ஒரு கர்மத்தையும் விட்டுட்டு வரல. அதாவது இவங்க ஃபேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு பிளைண்டா இவங்களை நம்புவாங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணோட வீடியோ வந்து செம வைரலா போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு சொல்லுது பாருங்க, அதாவது டிஎம்கே வந்து 8000 ரூபாய் கூப்பன் தராங்க, இவர் வந்து 10,000 தராரு, எங்கன்னு அப்படிலாம் சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அவங்க கேக்குறாங்க, இல்ல உங்க அண்ணனும் 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அதுதான் நீங்க புரிஞ்சுக்கல. எங்க அண்ணன் 2500 ரூபாய் அவரோட காசை கொடுக்குறேன்னு சொன்னாரு, மக்கள் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லல. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்றாரு அவரு. அவர் தானா உங்க அண்ணன் நொட்டுவாரு, உங்க அண்ணன் வந்து நல்லா நொட்டுவாரு, வாங்கிக்கோங்க. எனக்கு புரியலையே, தன்னோட சொந்த பொண்டாட்டிக்கு ஜீவனாம்சம் கேட்கும் போது 35 கோடி தான் கொடுக்க முடியும். அவங்க ஒய்ஃப் கேக்குறாங்க சங்கீதா, எனக்கு என் பையனுக்கு என் பொண்ணுக்கு 3 பேருக்கு சேர்த்து 250 கோடி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கேட்டதுக்கு வந்து என்னால 35 கோடி தான் கொடுக்க முடியும்னு கராரா கஞ்ச பிசினரி தனமா நிக்கிற ஒரு மனுஷன் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு சொத்துல இருந்து எடுத்து 2500 ரூபாய் நொட்டுறாராம். அதை வந்து அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட அரசியல் அறிவுன்றதை தாண்டி பேசிக்கா காமன் சென்ஸ் கூட ஒண்ணு இல்லையாமா உங்களுக்குலாம்? புரியல. டிவிக்கு சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் தற்கூரின்னு கலாய்ப்பாங்க. அந்த வார்த்தை யூஸ் பண்ண கூடாது சொல்லிட்டு நினைப்பேன். ஆனா இப்ப பாக்கும்போது ஏமா உண்மையிலே இவ்வளவு மோசமான தற்கூரிங்களா இருப்பீங்க? அவரோட காசு எடுத்து அவர் கொடுப்பாரு, அது நம்புறீங்களா? இந்த அளவுக்கு நம்புற அளவுக்கு தற்கூரி கூட்டம் எப்படா தமிழ்நாட்டுல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நீங்க டிவிக்கு ஓட்டு போடுங்க, தப்பு இல்ல. ஆனா விஜய் சொல்ற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ப கூடாது. அவர் சொல்றது எல்லாமே உண்மை கிடையாது. அவர் தூய்மையான ஆட்சி கொடுப்பேன்னு சொல்றதுனா, ஆமாப்பா விஜய் வந்து தூய்மையான ஆட்சி கொடுத்துரு அப்படியே நம்பிடுவீங்களா? அதுக்கு வந்து அவர் என்னென்ன பண்றாருன்னு கொஞ்சம் பார்க்கணும்ல. அவரோட வேட்பாளர்கள் யாருன்னு பார்க்கணும்ல. வேட்பாளர்கள் காசு செலவு பண்றாங்களான்னு பார்க்கணும்ல. காசு செலவு பண்ற ஒரு வேட்பாளர் எப்படி நல்லாட்சி கொடுப்பாரு, அந்த தொகுதிக்கு வந்து எப்படி நல்லது பண்ணுவாரு? அவர் 15 கோடி செலவு பண்றாருன்னா வந்தோன்னு பாத்தீங்கன்னா அது எப்படி பார்த்தாலும் 100 கோடி 150 கோடி எடுக்க தான் பார்ப்பாரு. போட்ட காசோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அந்த மனுஷன் வந்து சம்பாதிக்க தான் பார்ப்பாரு. காசு செலவு பண்றவங்க என்னைக்கே நல்லது பண்ண மாட்டான். அவர் உண்மையிலேயே தூய்மையான ஆட்சி கொடுக்கணும்னா வேட்பாளர்கள் எல்லாம் யாரை போட்டுக்கணும்? உண்மையிலேயே அவருக்காக இவ்வளவு நாள் உழைச்சாங்களா ரசிகர் மன்ற தலைவர்கள், அவங்கள போட்டிருக்கலாம். இல்ல உண்மையிலேயே படிச்சவங்க, மக்களுக்கு நல்லது பண்ணணும், சேவை செய்யணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறவங்க, காசு இல்லாதவங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். ஆனா இவர் கொடுத்த வேட்பாளர்களை யாரு நினைக்கிறீங்க? எல்லாம் பாத்தீங்கன்னா வெல்தி, ஒவ்வொரு தொகுதியிலும் செலவு பண்ணக்கூடிய ஆட்களுக்கு தான் வேட்பாளர் கொடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு பிளைண்டா விஜய் நல்லவர், விஜய் நல்லது பண்ணும் அப்படின்ற மாதிரி தற்குறித்தனமா யோசிக்காம அவரோட வேட்பாளர்கள் யாருன்னு பாருங்க. அந்த வேட்பாளர் லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சிடும். டேய் யாரா இவங்களா வேட்பாளரா? அவங்க வந்து பெண்களுக்கு சேஃப்டி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருல. முதல்ல உங்க கட்சியில இருக்க வேட்பாளர்கள் லட்சணம் பார்த்தாலே பாத்தீங்கன்னா சேஃப்டி எந்த அளவுக்கு கொடுப்பாருன்னு அப்படின்னு கிளீனா தெரிஞ்சு போயிடும். அப்படியே விஜய் சொல்றத பிளைண்டா நம்பிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி. நான் திருப்பி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், விஜய் பண்ற தப்பெல்லாம் சொல்றதுனால இங்க டிஎம்கே ஏடிஎம்கே சரின்னு நான் சொல்ல வரல. மாற்று அரசியல் நீங்க போகும்போது மாற்று அரசியல்ல யாரு கரெக்டான சிந்தனையை வைக்கிறா, மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு யாரு கரெக்டான ரூட் எடுக்கிறா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. இந்த இலவசங்கள் நேத்து கூட பேசும்போது அவர் சென்னையில பேசும்போது என்ன சொல்றாரு, டிவிக்கு ஆட்சி அமைச்சோம் நான் ஃபர்ஸ்ட் செய்ய போறது 200 யூனிட் வந்து மின்சாரம் ஃப்ரீ, போக்குவரத்து வந்து மகளிருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ, இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த இலவசங்கள் இந்த கேவலங்கட்ட இலவசங்களை கொடுத்து தான் தமிழ்நாடு மக்களை இத்தனை வருஷமா இந்த 2 கட்சி ஏமாத்திட்டு இருக்கு. இப்ப 3வது கட்சி ஏமாத்ததுக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம். என்னோட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமலே போகலாம். மக்களுக்கு நீங்க ஃப்ரீயா கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஃப்ரீ இல்ல, நீங்க காசு கொடுக்கணும்ல. போக்குவரத்து துறை நடத்துறதுக்கு உங்களுக்கு டப்பு வேணும்ல, காசுக்கு எங்க போவீங்க? இது வரைக்கும் டிவிகே தலைவர் விஜய் வாயில இருந்தோம், டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் வாயில இருந்தோம், அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவரோட வாயில இருந்தும் பாத்தீங்கன்னா வருவாய் பெருக்கிறதுக்கு நான் இதை பண்ணுவேன், இது மூலமா ரெவன்யூ கொண்டு வருவேன், அந்த ரெவன்யூ கொண்டு வந்து அந்த ரெவன்யூ வச்சு நான் இலவசங்களை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த 3 பேருமே சொன்னது இல்லைங்க. சீரியஸா சொல்றேன், இந்த 3 பேருமே சொன்னது இல்ல. இதுதான் வந்து சீமான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இலவசங்களை கொடுத்து இலவசங்களை வச்சு மக்களை ஏமாத்துறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அத மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சகிச்சுக்கிட்டு அதை பழகுறாங்க, அதை விளம்பரமா வேற போடுறாங்க அப்படின்ற மாதிரி சீமான் கேட்டு அவர் கேட்கிற கேள்வி கரெக்ட் தானே? அதாவது விளம்பரம் பண்றாங்க. நான் வந்து 8000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றதையும், ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொல்றதையும், மாசம் 2000 ரூபாய் தரேன்னு சொல்றதையும், விஜய் 2500 ரூபாய் தரேன்னு சொல்றதையும், 6 சிலிண்டர் தரேன்னு சொல்றதையும், தமிழ்நாடு ஃபுல்லா பஸ் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்றதையும் விளம்பரம் பண்றாங்க. டேய் நீ இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாத்துற ஒரு விஷயத்தையே விளம்பரம் பண்ற அளவுக்கு உனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்குன்னா யாரா நீங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. எனக்கும் அந்த கேள்வி தான் வருது. யாராவது ஓசி பஸ் கேட்டீங்களா? யாராவது எங்களுக்கு மாசம் 1000 கொடுங்க,
வெக்க மயிர் இல்லாம விளம்பரம் வேற தொலைக்காட்சி திருப்பினா. யாரா நீங்க? இலவசங்கள்ன்றது மக்களை ஏமாத்துற விஷயம், ஏமாத்தி ஓட்டை வாங்குற விஷயம், ஓட்டை வாங்குறதுக்கு இது பண்ற விஷயம். அதே விஷயத்தை தான் விஜய் கையில் எடுத்துக்காரு. சோ இவ்வளவு பேசுற விஜய் இருக்கார்ல, 200 யூனிட் ஃப்ரீயா தரேன், அது ஃப்ரீயா தரேன், இது ஃப்ரீயா தரேன், தாலிக்கு தங்கம் தரேன், அதெல்லாம் சொல்ல தெரியுதுல. பட்டு சேலை தரேன், புடவை வாங்குறதுக்கு கூட அவர் வந்து தராராம். சோ இதெல்லாம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல தெரியுதுல. இதே வாய் தான் இலவசங்கள் வேணான்னு சொல்லிச்சா, ஓசி பஸ் வேணான்னு சொல்லிச்சா, மகளிர் உரிமை தொகை வேணான்னு சொல்லிச்சா, அப்படி சொன்ன வாய் தானே. அப்ப எல்லாம் கை தட்டணும், நானும் கை தட்டினேன், நானும் அதுக்கு சப்போர்ட் பண்ணனே. ஆனா இதே வாய் இப்ப நாரவாயா மாறி இருக்குது. இதே வாய் என்ன சொல்லுது, நான் வந்து இலவசங்களை கொடுக்குறேன்னு சொல்லுது. விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமை வச்சு அவரோட மிஸ்டேக்ஸை மறைச்சிக்கிட்டு இருக்காரு. டிவிகே சார்ந்தவங்க அவர் பண்றது என்ன அப்படின்றதே பிளைண்டா தெரியாம ஒன்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா மைக்கு பிடிச்சி பேசுறாருல, அதை மட்டுமே பாக்குறாங்க. அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுறாருல, அண்ணன் பாவம்ல, அண்ணன் முட்டி போட்டு வேண்டுதல் நடத்துறாருல அப்படின்ற மாதிரி இதை மட்டுமே வச்சு ரீல்ஸ் வச்சே நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்றாரு, ஒரு பொலிட்டிக்கலா அவர் என்ன பண்றாரு, அவரோட வேட்பாளர்கள் யாரு, அவரோட ஐடியாஸ் என்னென்ன வச்சிருக்காரு, அந்த ஐடியாஸ்லாம் இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே கூட கம்பேர் பண்ணும்போது எந்த இடத்துல ஒரு சேஞ்சா இருக்காரு. ஏன்னா ஒரு மாற்று அரசியல் அப்படின்ற மாதிரி உள்ள வந்தாரு. அப்படின்னும் போது இவங்களுக்கு மாற்றுனா அந்த ஐடியால இருந்து டோட்டலா டிஃபர் ஆகணும். இப்போ என்டிகேவோட ஐடியாலஜி பாத்தீங்கன்னா டிஎம்கே ஐடியாலஜி ஏடிஎம்கே ஐடியாலஜில இருந்து டோட்டலா டிஃபரன்ஸா இருக்கும். ஏன்னா டிஎம்கே வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஆனா என்டிகே பாத்தீங்கன்னா தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்ற மாதிரி போவாங்க. சோ ஐடியாலஜில டோட்டலா பாத்தீங்கன்னா டிஃபரண்டா இருக்கும் என்டிகே இது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லாத ஒரு ஆளு எப்படி வந்து சேஞ்சா இருக்க முடியும்? உங்களுக்காக நீதி கேட்க தான் நான் வரேன், ஆனா எனக்காக இப்ப நீங்க நீதி கேட்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உங்களுக்காகவே உங்களால நீதி கேட்க முடியலனா மக்களுக்காக எப்படி சார் நீங்க நீதி கேட்பீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலே உங்களால சமாளிக்க முடியலனா மக்களோட பிரச்சனை எப்படி சார் நீங்க சமாளிப்பீங்க? பேசிக்கான கேள்வி தானே. இந்த கேள்வியை கேட்கும் போது பாத்தீங்கன்னா டிவி கேஸ் சேர்ந்தவங்க வந்து இவன் என்ன இவ்வளவு கான்ல பேசுறான் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் வந்து மக்களுக்காக நீதி கேட்கணும்னா முதல்ல தனக்கான பிரச்சனைக்கு தான் வந்து நீதி கேட்கணும். கரெக்டா? அவர் வந்து நீதி கேட்கணும். எப்படி வந்து மக்கள் நீதி கேட்கணும்னா, போயிட்டு 23ஆம் தேதி ஓட்டு போடுறீங்களே அங்கதான் எனக்கான நீதி கேட்பீங்க. அதாவது சென்டிமெண்டா சார் வந்து அட்டாக் பண்றாராம், சென்டிமெண்டா அட்டாக் பண்ணி ஓட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாராம். என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அரசியல் வரும்போது பயங்கரமா வரவேற்ற ஒரு ஆள் நானு. அவருக்கு நிறைய பேர் வந்து பின்னாடி இருந்து ஏக்குறாங்களே, அவங்க சொல்றது எல்லாத்தையும் அப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பொம்மை மாதிரி நின்னுக்கிட்டு கொடுக்குற ஸ்கிரிப்டா படிக்கிறது, அவங்க சொல்றதெல்லாம் செய்யறது. ஸ்கூலுக்கு சின்ன பசங்க லீவ் போடுற மாதிரி பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு லீவ் போட்டு வீட்டுல பார்த்து தூங்குறது. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியா ஒரு மாதிரி பாலிடிக்ஸ் வந்து அவர் அணுகிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அரசியல் என்ன அப்படின்றத மே 4ஆம் தேதி தான் ஒரு கத்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அரசியலுக்கு வந்தா கஷ்டப்படணுங்க, மக்கள் கூட இறங்கி களத்துல கஷ்டப்படணும். வேர்வையே வராம பாத்தீங்கன்னா வந்துட்டு சும்மா கையாட்டிட்டு போயிட்டாலாம் ஒண்ணும் இல்ல. மக்களுக்காக கொஞ்சம் சிந்திக்கணும், மக்களோட பிரச்சனை என்னன்னு முதல்ல உள்வாங்கணும். இது எல்லாத்தையும் பண்ணாதான் ஒரு நம்பிக்கை வரும். இப்போ உங்க ஃபேன்ஸ் உங்களுக்காக கூடுவாங்க. ஏன்னா உங்க ஃபேன்ஸுக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்றது அவங்களுக்கு முக்கியம் இல்ல. அவங்கள பொறுத்தவரைக்கும் விஜய்னாலே நல்லவர் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கானுங்க. விஜய்னாலே நல்லவர், விஜய் வந்தாலே நல்ல ஆட்சி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கானுங்க. எனக்கு என்னன்னா இவரு இன்னொரு டிஎம்கேடா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டானுங்க, நம்ப மாட்டானுங்க. இதுக்காகவே விஜய் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆட்சிக்கு வந்துடணுங்க. வந்துட்டு அப்பதான் தெரியும் என்னடா இது கடன் வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடில இருந்து 15 லட்சம் கோடி போயிடுச்சு. அப்ப டிஎம்கேவும் இவரு ஒண்ணுதானா அப்படின்றது அப்பதான் புரியும் நினைக்கிறேன். அது இவரு அனௌன்ஸ் பண்ணிருக்காரா இலவசம், அதெல்லாம் நிறைவேற்றணும்னு வச்சுக்கோங்களேன். 15 இல்ல 20 லட்சம் கோடி கடனுக்கு போயிடும். என்ன இந்த பாவத்துக்கு கூட சேர்ந்து நம்மளும் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நம்ம எதனால டிஎம்கே ஏடிஎம்கே எதுக்குறோமோ, எதனால டிஎம்கே ஏடிஎம்கே சரியில்லை, அந்த ஆட்சி முறை சரியில்லை அப்படின்னு சொல்றோமோ அதே ஆட்சி முறையை தாண்டா விஜயும் கொண்டு வராரு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.